வணக்கம் நண்பா. வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம வேல்யூ ஆடட் பாயிண்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்ருக்கோம். அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இயர் புக்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் தான் அந்த வேல்யூ ஆடட் பாயிண்ட் சீரீஸ். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பாப்புலேஷன் ரிப்போர்ட் ஆர் பாப்புலேஷன் சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2027 எடுக்க போகிறாங்க. அதை பற்றிய வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ஃபஸ்ட் எபிசோடை நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது ரெண்டாவது எபிசோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா புதிய காலநிலை அறிக்கை 2024. சரிங்களா, அது போன வருஷம் வெளியிட்டாங்க. 2024 ஏன் இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னால் லாஸ்ட் 1 இயர் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி 1 or 2 years பேக் போகிற மாதிரி கூட கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் தான் இது. அதுதான் பார்க்குறோம். 2024 நம்ம பார்க்காம இந்த ரிப்போர்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2025 தான் பப்ளிஷ் பண்ணாங்க. உலக வானிலை அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா, அதனால் வந்து பார்த்தா அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம இந்த இயர் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரிப்போர்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்லையும் சரி மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க போகலாம். சீசன் 1 எபிசோட் 2 புதிய காலநிலை அறிக்கை செயல்பாட்டுக்கான அறைகோவல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2024 ஆண்டுக்கான உலகளாவிய காலநிலை அறிக்கை சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் ட்ராப் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு சீரீஸ் இந்த ஒரு எபிசோட் எப்படி போகும்னா மேலே ஒரு டாபிக் நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஸ்கேன் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் வேறு ஸ்கேன் பண்ணி கொடுத்துருப்போம். அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் நம்ம கீழே டைப்பிங் மெத்தட்லேயே வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஸ்கேண்டு அந்த பேஜ் தான் கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்தா சரியாக அந்த வேர்டிங்ஸ்லாம் அதிகமாக தெரியல. நம்ம சொன்னதை வச்சு தான் எழுத முடியும், பட் வந்து வேர்டிங்ஸ் தெரியல அப்படின்றதுக்காக நம்ம இன்னும் குறிப்பிட்டதுக்காக மட்டும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டைப்டு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பேஜில் எத்தனை பாயிண்ட் இருக்கோ அதை நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அடுத்த பேஜில் எத்தனை பாயிண்ட் இருக்கோ அதை நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அது மாதிரி இந்த ஒரு சீரீஸ் போகும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக குறிப்பிடுது பாயிண்ட்டை நோட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இந்த அறிக்கை வெளியிட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அறிக்கை வெளியிட்ட அமைப்பு தான் அதை கொடுத்துருக்காங்க, உலக வானிலை ஆய்வு அமைப்பு. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டது. அப்போது 2024 காலநிலை அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். உலக வானிலை ஆய்வு அமைப்பு அப்படின்ற அமைப்பு தான் வெளியிட்டது. இதை நம்ம மாற்றி கூட கேட்கலாம். காலநிலை அமைப்பு UNFCCCன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வெளியிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கூட கேட்கலாம். அந்த அமைப்பு வெளியிடலை. அந்த அமைப்பு வந்து பார்த்தோன்னா காலநிலை மாநாடு நடத்தும். சரிங்களா, பின்னாடி இந்த பாயிண்ட் இருக்குது, நம்ம பார்க்கலாம். பட் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல எந்த அமைப்பு வெளியிட்டது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உலக வானிலை ஆய்வு அமைப்பு தான் வந்து பார்த்தோன்னா அதை வெளியிட்டது. ஃபஸ்ட்டு வேல்யூ ஆடட் பாயிண்ட் இதுதான். சரிங்களா, எந்த அமைப்பு வெளியிட்டுன்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிங்க. இதுதான் நெக்ஸ்ட்டு. இது என்ன சொல்ல வராங்க, இந்த பேராகிராஃபில் ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த உலக வெப்பநிலை, தட் மீன்ஸ் வந்து பார்த்தா புவியின் வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அது கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா, அப்போது அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வெப்பநிலை சராசரி ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதிகரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டிகிரி செல்சியஸ் டார்கெட் வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணதுக்கான வாய்ப்புகளை எடுக்கணும், அதாவது முன்னேற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் போட்டாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கான வருஷம் தான் 2015. சரிங்களா, இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் அதிகரித்து வரும் வெப்பம் அப்படின்னா இப்போ சமீபகாலமாக புவியின் வெப்பநிலை அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்லேயே அதை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அந்த 175 ஆண்டுகால வெப்பநிலை தரவுகள் வந்து சேகரிக்கப்படுகிறது. அதாவது கடந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 வருஷமோ 2 வருஷமோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் இஷ்யூ அதிகமாக இருக்கும். அப்போது இதுக்கான தகவல் டேட்டாஸ் வந்து எங்கேருந்து சேகரிக்கிறாங்கன்னா 175 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேகரிச்சுட்டு வராங்க. அப்படி 175 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த 125 ஆண்டுகளில் சேகரித்த ஆண்டுகளில் ஒரே ஒரு ஆண்டு மட்டும் மிக அதிகமான வெப்பநிலை பதிவாகி இருக்குது. இந்த உலகளாவிய வெப்பநிலை புவியின் வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 175 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு இது வரைக்கும் பதிவிடப்படாத வெப்பநிலை புவியின் வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2024. இது கொஷின்ஸ் கேட்கலாம், ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்லையும் சரி மெயின்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கிளைமேட் சேஞ்ச் கொஷின் என்ன கேட்குறாங்க
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நீங்கள் மார்க்ஸ் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்போது 175 ஆண்டுகளில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆனது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2024 ஆண்டு. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு உலக சராசரி வெப்பநிலை தொழில் புரட்சிக்கு முந்தைய அளவை விட வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1.55 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி விட 1.5 இதுதான் நம்மளுக்கு கீவேர்டு. சரிங்களா? எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 1.55 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் படி 2 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம 1.5 டிகிரி செல்சியஸாவது கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பார்த்தீங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இதனால் ஏற்பட்ட விளைவுகள் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கே உலக வானிலை அமைப்பு அப்படின்ற மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக என்ன இருக்குன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். 175 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலை பதிவான ஆண்டு இதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுதான் 2024. இதுக்கான ரீசன் இங்கே கொடுத்துருக்காங்க. தொழில் புரட்சிக்கு முந்தைய அளவை விட இப்போ வந்து 2024 வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உலக வெப்பநிலை முதல் முறையாக 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகரித்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோம். அப்போது ஃபஸ்ட் டைம் இந்த 175 இயர்ஸில் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவியின் வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த பேராஃபில் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் இந்த பேராஃபில் கீழே இருக்கிற பேராஃபில் இல்லை. இதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த உச்சாரம்புகளை பற்றி பல ஆய்வுகள் நடந்தன. அப்போது இந்த காலநிலை செயல்பாடுகளை முன்வைத்தே இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டன. கரிம உமிழ்வுகள் இப்படியே தொடர்ந்தது. சராசரி வெப்பநிலை அதிகரிப்பு வந்து பார்த்தா கரிம உமிழ்வுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இது தாண்டி இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஒரு பேஜில் வந்து பார்த்தோன்னா என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே பார்க்கலாம். முன்னாடி சொன்னதான் நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். பட் நம்ம குறிப்பிட்டதுக்காக மட்டும் இங்கே பார்க்கலாம். 2024 ஆண்டுக்கான உலகளாவிய காலநிலை அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு இதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். முதல் பாயிண்ட் இதுதான். சரிங்களா? உலக வானிலை ஆய்வு அமைப்பு தான் வந்து பார்த்தோன்னா இதை வெளியிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புவியினுடைய சராசரி வெப்பநிலையை 2 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதிகரிக்க விடக்கூடாது. எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கண்ட்ரோலாக வச்சுக்கணும். உங்களுடைய நாட்டில் வெளியிடக்கூடிய அந்த எமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அதில் பாரிஸ் அக்ரிமெண்ட் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா COP21 சொல்லுவாங்க. COP21 சொல்லுவாங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் COP. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தா 2025 வந்து பார்த்தா COP30 வரையும் நடந்திருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். வந்து பார்த்தோன்னா COP30 அடுத்த ஒரு வீடியோவை நம்மளுக்கு வரும். சரிங்களா? COP30 மாநாடை பற்றி சொல்லத்துக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பட் இப்போ COP21 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த COP மாநாடு, அதாவது காலநிலை மாற்ற மாநாடு வந்து பார்த்தா யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் சொன்ன மாதிரிலாம் UNFCCC. சரிங்களா? இதுவும் நம்ம அப்ரிவேஷனில் கேட்கலாம். அப்போது ஞாபகம் வச்சுங்க. இந்த COP கால்நிலை மாற்றமாக நடத்தக்கூடிய அமைப்பு இதுன்னு சொல்லியிருக்கலாம். ஐநாவுடைய கால்நிலை மாற்றத்திற்கான பாதுகாப்பு அமைப்பு தான் வந்து பார்த்தா நடத்துது. சரிங்களா? ரைட், ஓகே. அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, 2 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 1.5 டிகிரி செல்சியஸ் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அது நான் பார்த்தது தான் ஆல்ரெடி. இதுவரை ஆவணப்படுத்தப்பட்ட ஆண்டுகளிலேயே அதிக வெப்பநிலை கொண்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான். நம்ம முன்னாடி சொன்னேன் 175 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த 175 இயர்ஸில் 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக வெப்பநிலை பதிவான ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா தொழில் புரட்சி தான் காரணம். அதன் காரணமாக 1.55 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம இங்கே பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து இதை விட அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உலக வெப்பநிலை முதல் முறையாக 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆனது இங்கே தான். ரைட், ஓகே. மேலே சொன்னக்கூடிய பேஜில் அந்த ஸ்கேண்டு காப்பியில் எந்த பாயிண்ட் இருக்குன்னா இந்த ஒரு 4-5 பாயிண்ட் தான் இருக்குது. நோட் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜுக்கு போகலாம். இந்த பேஜில் அதிகமாக கிடையாது. ஒன்லி ஸ்டோரியை தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஏற்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி வெப்பநிலை அதிகமான பிறகு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா 2 டிகிரி செல்சியஸோ அல்லது 1.5 டிகிரி செல்சியஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
அப்போது 1.5 டிகிரி செல்சியஸ் நம்ம அடைஞ்சிட்டோம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதை மீண்டும் குறைக்கிறது கஷ்டம். ஏன்னா பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியலேஷன் இருக்குது, அர்பனைசேஷன் இருக்குது, நகரமயமாதல் இருக்குது. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆனதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதாவது நோய் வந்த பிறகு நம்ம தீர்வு காணத்தை விட நோய்க்கு முன்னாடி முன்னேற்பாடுகளை பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தா அந்த பேராப்பில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அதற்காக வந்து பார்த்தா அதுக்கு இன்க்ரீஸ் ஆன பிறகு வந்து பார்த்தோன்னா நம்ம எதுவும் அதிகமாக பண்ண முடியாது. அது வந்து பார்த்தா தாக்கத்தை இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் ஆகுது, சுனாமி வருது, பனிப்பாறை உருகுது, கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே கண்ட்ரோலில் இல்லை. அப்போது இது இன்க்ரீஸ் ஆன பிறகு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன பிறகு இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் இந்த ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியம். நம்ம சூரியன்லேருந்து ரேஸ் வருது பார்த்தீங்களா, சூரியன்லேருந்து வெப்பம், டெம்பரேச்சர் வருது பார்த்தீங்களா, அந்த வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு 90% வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆக்குபை பண்ணுறாங்கன்னா கடல் தான் ஆக்குபை பண்ணுது. சரிங்களா, நம்ம பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு 2 பங்கு வந்து பார்த்திங்கன்னா நீரால் சூழப்பட்டது, 1 பங்கு நிலம் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அப்போது இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய 100% ஆஃப் ஹீட்டில் டெம்பரேச்சரில் அந்த டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் நிலப்பரப்புக்கு வருது. மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 90% யார் எடுத்துக்கிறாங்க, யார் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தான் அப்சர்வ் பண்ணுது. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது என்ன சார் நடக்குதுன்னா பனிப்பாறை உருகும், கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆகும். இதான் நம்ம சொல்கிறாங்க. அது கடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கடல் நீரில் அமிலத்தன்மை ஏற்படும், அசிடிட்டி ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் கடல்வாழ் உயிரினுடைய டைவர்சிட்டி பாதிக்கப்படும், பன்முகத்தன்மை பாதிக்கப்படும். இது நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ 2024 கடல் நீரில் அமிலத்தன்மை அதிகரித்திருக்கிறது. அதனால் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா 1993 2002 வரைக்கும், சரி 1993 2002 வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ஒரு 10 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா 2.1 மில்லிமீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா 2015 2024 வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வெளியிட கடைசி 10 ஆண்டுகளுக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 4.7 மில்லிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.1 மில்லிமீட்டர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிஃபோர் 2002 வரைக்கும். இப்போ 2024 வரைக்கும் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4.7 வரைக்கும், அதாவது முந்தைய அளவை விட 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, அது பின்னாடி பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து 1979 கடலில் பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போகும்போது ஆர்டிக் வட்டத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஆர்டிக் வட்டத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகினாலும் சரி, இல்லை அண்டார்டிக் அப்படின்னு சொல்லி, ஆர்டிக் என்பது வட துருவத்தில் இருக்குது, அண்டார்டிக் என்பது தென் துருவத்தில் இருக்குது. அந்த அண்டார்டிக் வட்டமோ இல்லை ஆர்டிக் வட்டமோ ரெண்டுமே உருகும் போது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தின் அளவு வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகும். இதனால கடலோரம் வாழக்கூடிய அந்த நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நிலப்பரப்பு கடலில் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த இந்த ஒரு காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இடம்பெயர்வு அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய இடம்பெயர்வு அப்படின்னு பார்க்கும்போது இதில் நம்ம காலநிலை மாற்றத்துக்கான இடம்பெயர்வு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போது அதிகமாக மழை வருது, அதிகமாக நிலநடுக்கத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குன்னா அப்போ அந்த இடத்த விட்டு நம்ம மைக்ரேட் ஆக தான் பார்ப்போம். ஒரு சேஃப் ஜோனுக்கு போனாங்கன்னா நம்ம மக்கள் பார்ப்போம் இல்லையா. அப்போது இந்த காலநிலை மாற்றத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக இடம்பெயர்றாங்க. அந்த இடம்பெயர்வு அதிகமாக பதிவு செய்யப்பட்ட ஆண்டுமே 2024 தான் சொல்கிறாங்க. சரிங்களா, கிளைமேட் சேஞ்சினால, இந்த கிளைமேட் சேஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் இருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க. அப்படி இடம்பெயர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணமாக, ஏன்னா மைக்ரேஷனுக்கு நிறைய காரணம் இருக்குது, இடம்பெயர்வுக்கு நிறைய காரணம் இருக்குது. உள்நாட்டு அரசியல் சூழலாக இருக்கலாம், திருமணம் ஒரு காரணமாக இருக்கும். இல்லை நம்ம 8th புக்கில் நம்ம கொடுத்துருப்பாங்க, 8th எக்கனாமிக்ஸ் டாபிக் நம்ம கொடுத்துருவோம், இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதோட டாப்பிக்கில் என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்நாட்டு அரசியல் சூழல், சரிங்களா, ஒரு சில உள்நாட்டு கலவரங்கள்லாம் இருக்கும். அப்போ நான் நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நில அமைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்குது. நம்ம சமவெளி பகுதியில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பாங்கத்துலேருந்து மைக்ரேட் ஆவாங்க. திருமணம், பெண்களுக்கு திருமணம் என்பது ஒரு மைக்ரேட்டுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. இந்த பல்வேறு ரீசனில் அந்த பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ன சொல்லலாம் கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய பேரிடர்னால வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேட் ஆகிறாங்க. அப்போ அந்த மைக்ரேட்டோடைய ரெக்கார்டு அதிகமாக காணப்பட்ட ஒரு ஆண்டு என்பது 2024 தான். சரிங்களா, அதை நம்ம சொல்ல வராங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்த பாயிண்ட் நம்ம கீழே பார்க்கலாமா. சூரியனிலிருந்து வரும் வெப்பத்தின் 90% எங்கே எடுத்துக்கிறாங்க, கடல் தான் செல்லுது. சரிங்களா, அப்போது நிலப்பகுதி வந்து பார்த்தா 10% தான் எடுத்துக்குது. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம் 90%
ஹீட் வந்து அங்கே தான் அப்சர்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 1993 2002 வரைக்கும் காலகட்டத்தில் கடல் மட்டத்தின் உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2.1 மில்லிமீட்டர் தான் இருந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.1 மில்லிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எம் 2.1 எம்எம். ஆனால் அதே வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2015 2024 வரைக்கும் 4.7 மில்லிமீட்டர் அளவு இன்க்ரீஸ் ஆகுது பர் இயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கு டபுள் டைம் தானே, 2.1க்கு 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்ம இதை ஒரு கருத்தில் கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் மிக அதிகமான இடம்பெயர்வு எங்கே ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 2024. அப்போ 2024 நம்ம 2 கொஷின் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமான வெப்பநிலை பதிவு செய்யப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2024 தான். அதே மாதிரி கால்நடை மாற்றத்தால் மைக்ரேட் ஆகக்கூடிய வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான். அப்போது இந்த பேஜில் என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ், இது லாஸ்ட் பேஜ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சின்ன டாப்பிக்காக தான் இருக்குது. நம்ம பாப்புலேஷன் அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு சின்ன டாப்பிக்காக தான் இருக்குது. சரிங்களா, ரைட், ஓகே. இது எல்லாமே ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் மாதிரி கொடுக்குறாங்க, நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அப்போ நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பல்வேறு உலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கிளைமேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு முக்கியமான ஒரு கவலைப்படக்கூடிய விஷயமே சொல்லலாம். இந்த அமெரிக்க அதிபர் வந்து பார்த்தா ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சிஓபி மாநாட்டிலேருந்து வெளியே போயிருக்காரு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தா பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் போட்டாங்க இல்லையா, இல்லை நான் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், வெளியிடுறாரு. அப்போது இதில் மட்டும் இல்லைங்க, அவர் யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புலேருந்து அவர் வெளியே வந்துட்டார். சரிங்களா, ரைட், ஓகே. பல்வேறு உலக நாடுகளும் ஃபண்டு தரக்கூடிய, ஏன்னா அமெரிக்கா நிறைய உலக அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு கொடுக்கும், நிதி கொடுக்கும். நான் ஏன் வேஸ்ட்டாக நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அதிபரான பிறகுலேருந்து, சரிங்களா, அவர் அதிபரான பிறகுலேருந்து நிறைய அமைப்புலேருந்து வெளியே வராரு, உலக அமைப்புலேருந்து. அண்ட் தென் அதில் ஒரு முக்கியமான அமைப்பு யுனெஸ்கோ என்ற அமைப்பு. சரிங்களா, போன வருஷம் தான் அவர் வெளியே வந்தார், 2025 தான். அதை நம்ம தனியாக கூட பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பாரிஸ் பதவிக்கு வந்த உடனே பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை அவர் விலக்கினார். அதாவது இந்த எதுக்காக விளக்குறாங்க, இந்த விளக்கத்தால் என்ன எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குதுன்னா அக்ரிமெண்ட்டில் ஒரு சில டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. டேர்ம்ஸ் படி தான் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியலேஷன் தொழில் புரட்சியுமே இருக்கணும். சரிங்களா, அதிகமாக எமிஷன் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ இதுலேருந்து வெளியிட்டாங்கன்னா அப்போ இதில் கண்ட்ரோலில் நான் என்ன வேணால் பண்ணலாம்ல அர்த்தம் தான். சரிங்களா, அது ஒன்று. ரெண்டாவது, உலக நாடுகளிலே பணக்கார நாடு நம்ம என்ன சொல்லுவோம், அமெரிக்காவை சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வெளியே போனதுனால ஃபண்டு கொஞ்சம் கம்மியாகும். எல்லா உலக அமைப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதனால் மற்ற நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அந்த ஒரு ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நான் ஏன் வேஸ்ட்டாக ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரீசன் இங்கே இருக்குது. பட் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா COP 21 அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு பாயிண்டாக இருக்குது, வேறு எதுவுமே இங்கே தேவையில்லை. அடுத்தது புதிய காலநிலை அறிக்கை. இந்த ஒரு டேட்டா வந்து நம்ம இந்த இந்து பேப்பரில் இல்லை. பட் வந்து பார்த்தோன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக நான் போன வருஷமே படித்தது தான், அதனால் அதை அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோன்னா வெப்ப அலையை மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவித்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா 2024. வெப்ப ஹீட் வேவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்ப அலை இந்த சம்மர்லாம் வந்து பார்த்தோன்னா வெப்ப அலை வீசியது அப்படின்னு நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா, அந்த வெப்ப அலை வந்து பார்த்தோன்னா இன்னும் சொல்ல போனால் 2024, 2025 2 வருஷமே வந்து பார்த்தோன்னா சம்மர் டைமில் டெம்பரேச்சர் அதிகம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போ அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா வெப்ப அலை வீசியது. அப்போ அந்த வெப்ப அலை வந்து பார்த்தோன்னா ஒரு மாநிலம் சார்ந்த பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்போனா 2024. இதுவுமே கேட்கலாம், எந்த ஆண்டு வெப்ப அலை வந்து பார்த்தா தமிழ்நாடு அரசு வெப்ப அலை பேரிடராக மாநிலம் சார்ந்த, தேசியம் சார்ந்து கிடையாது, மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவித்தது அப்படின்ற மாதிரி இப்போ கேட்கலாம். 2024. இப்போ மாநிலம் சார்ந்த பேரிடர் அப்படின்னு பார்த்தா பேரிடருக்கு நிவாரணம் தரணும். அப்போ இந்த வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் எவ்வளோ நிவாரணம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 4 லட்சம் வந்து பார்த்தா நிவாரணம் தருவாங்க. சரிங்களா, 2 பாயிண்ட் வந்து பார்த்தா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்லலாம். சரிங்களா, இந்த இந்து பேப்பரில் இல்லை, பட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் இதோடு இருக்குது. இந்த டாப்பிக்கோட ரிலவெண்ட்டாக இருக்கிறதால நம்ம அதை பார்க்குறோம். சரிங்களா, ரைட், ஓகே. இதோட இந்த டாபிக் நம்மளுக்கு முடியுது. சரிங்களா, புதிய காலநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 2024 ரிப்போர்ட் வந்து பார்த்தா முடியுது. அப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வேல்யூடட் பாயிண்டோட எபிசோட் 2 முடிச்சிருக்கோம். அதாவது புதிய காலநிலை அறிக்கையில் வந்து பார்த்தா என்ன
இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டாக ரீகால் பண்ணிக்கலாம். அவங்க வெளியிட்ட அமைப்பு ஞாபகம் வச்சுங்க. உலக வானிலை ஆய்வு அமைப்பு எந்த அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா COP21, அதை பாரிஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கம்மி பண்ணணும், அல்லது அட்லீஸ்ட் 1.5 டிகிரியை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் பதிவாச்சுன்னா 2024 பதிவாச்சு. எவ்வளோ பதிவாச்சு? 1.55 வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ரீச் பண்ண ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2024. அடுத்தது சன்லேருந்து கிடைக்கக்கூடிய நம்ம டெம்பரேச்சரில் 90% வந்து பார்த்தீங்கன்னா கடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்குது, சரிங்களா. அந்த 2.1 மில்லிமீட்டர் அளவுக்கு கடல் மட்ட உயர்வு கடந்த 10 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 4.7 மில்லிமீட்டர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. அது காலநிலை மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காலநிலை மாற்றத்தினால அதிகமான இடம்பெயர்வு பதிவு செய்யப்பட்ட ஆண்டும் 2024 தான். அந்த தமிழ்நாடு வெப்ப அலையை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலம் சார்ந்த பேரிடராகவும் அதற்கு ரூபாய் 4 லட்சம் வந்து பார்த்தா நிவாரணமும் தந்திருக்காங்க, சரிங்களா, தராங்க. ரைட், ஓகே. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தா புதிய காலநிலை அறிக்கையை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் இன்னொரு டாபிக் வந்து பார்த்தா நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.